ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரிங் ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த இணையதளத்தின் மூலமாய் அனுதினமும் அன்பின் வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காய் தெய்வத்தை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில்லை, முகமாய் சந்திப்பதில்லை, மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களை, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நான் தியானிப்பதற்கு முன்னதாக ஒரு சிறு வேண்டுகோள். எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்கிறேன். நீங்கள் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியா செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவ ஜனங்களுக்கு கடந்து போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 17வது இறை வார்த்தை. உன் தேவனிடத்திலே நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி, நீ ஆண்டவரிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியாகிய ஏலி தேவாலயத்தில் இருக்கிறார். ஒரு பெண்மணி, அன்னாள் என்ற ஒரு மகள், ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் கதறி கண்ணீர் விட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். கதறி, எனக்கு கொஞ்சம் மகிழ, எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை ஐயா, ஆண்டவரே எனக்கு அருள் கூர்ந்து தாரும். என் கணவருக்கோ 2 மனைவிகள், பெண்ணினாள், இன்னொரு மனைவிக்கு பிள்ளைகளை கொடுத்த அதே ஆண்டவர் எனக்கும் கற்பத்தின் கனியை கொடும், அதை உமக்கென்று நான் அர்ப்பணிக்கிறேன் என்று கதறி கண்ணீரோடு இருக்கிற இந்த ஜெப பகுதியை தான் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்கிறோம். அவர் மிகவும் துயரற்று மனதுருகி கர்த்தரை நோக்கி தன் இருதயத்தின் பாரங்களை தெரியப்படுத்துகிறார். ஏலி அமர்ந்திருக்கிறார், தீர்க்கதரிசி அமர்ந்திருக்கிறார். அவர் பார்த்து சொல்கிறார், இந்த மகளை பார்த்து சொல்கிறார், நீ கர்த்தரிடத்தில் கேட்டாய் அல்லவா, உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. எத்தனை ஆசீர்வாதம் பாருங்கள். இதுவரை வேதம் சொல்கிறது கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசி சொல்கிறார், கட்டளையிடுவாராக அப்படின்னு ஆர்டர் கொடுக்கிறார். அது திறக்கப்படுவதாக. எப்பத்தா திறக்கப்படு. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ? கொஞ்சம் மகிழ, எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு நிற்கின்றீர்களோ? மனம் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அம்மானு கூப்பிடுறதுக்கு, அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை இல்லை பிரதர், நான் கண்ணீரோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், பாரத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு மகளே, நீ யாராயிருந்தாலும் சரி, உன் கண்ணீருக்கு என் தெய்வம் பரத்திருந்து பதிலை கொடுக்கிறார். இன்றைக்கு நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடக்கின்ற பரிசுத்த சகாய அன்னையின் ஆலயத்தில் லைன்ஸ்டோன் பகுதியிலே, தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற லைன்ஸ்டோன் பகுதியிலே அமைந்திருக்கின்ற புனித சகாய அன்னை ஆலயத்திலே நடைபெறுகிற குணமளிக்கும் வாச ஜபத்திற்கு ஒரு குடும்பம் வந்தார்கள். கண்ணீரோடு வந்தாள் அந்த மகள். 7 வருடங்கள் குழந்தை பாக்கியமில்லை. கதறி கண்ணீர் விட்டு நின்றாள். அவள் விதமாய் சொன்னாள், நான் போகாத மருத்துவமனையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். என் கணவர் கப்பலிலே பணிபுரிகிறார், எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை பிரதர். கதறி கண்ணீர் விட்டு கடந்த ஆண்டு வந்தாள். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அவள் விண்ணப்பத்தை கேட்ட தேவன் அவளுக்கு 2 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்த வாரத்தில் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள், 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கண்ணீரோடு இருக்கிறவன் கண்ணீரை மாற்றப் போகிறார். நாம் அதற்காக ஜெபிப்போமா? இதுவரை நீ கடந்து வந்த நாட்கள் போதும், இதுவரை நீ சுமந்த துக்கங்கள் போதும். உன் துக்கங்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்த ஒரு அன்பு ஆண்டவர் உனக்கு இருக்கிறார். அருளாளர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் கரத்தில் கொடு. அவர் தழும்புள்ள கரம் உன்னை ஆசீர்வதிக்கும். அடைக்கப்பட்ட கர்ப்பவாசல் இன்றைக்கு திறக்கப்படும். உன்னை பெருக பண்ணுவார். நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமை பார்த்து சொன்ன தேவன், வாயினால் சொன்னதை கையினால் செய்தார். உன்னையும் ஆசீர்வதித்து உன் சந்ததியும்
பெருக பண்ண போகிறார். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சொந்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கொஞ்சம் மகிழ, அப்பா எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை, ஒரு மழலை செல்வம் இல்லை என்று சொல்லி மந்தாடி கதறி நிற்கிற என் அன்பு மகளின் கண்ணீரை ஒரு விசை பார்ப்பீராக, ஒரு விசை பார்ப்பீராக. இயேசு சுவாமி, என் அன்பு மகளுக்காய், என் அன்பு மகனுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட கர்ப்பவாசங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. தகப்பனே, இந்த கர்ப்பத்துக்குள் ஆசீர்வாதம் வருவதாக. அவர்களும் பிள்ளை தாட்சியாக்கி எளியபணி குப்பையிலிருந்தும் சிறியபணி புலிருந்து உயர்த்தின தேவன் என்னையும் உயர்த்தினார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாகும். என் விண்ணப்பத்தை என் ஆண்டவர் கேட்டார் என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறதாகும். எல்லா மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.